நெஞ்சு பொறுப்பதில்லையே இந்த நிலைகட்ட மனிதனை நினைத்து விட்டாள் என்று பாரதி சொன்னதைப் போல ஒரு மனிதநேயத்தோடு நெஞ்சு பொறுக்காமல் தன்னுடைய உணர்வுகளை நீதிபதி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். சூரிய பிரகாசமாக இருந்தாலும் என் அருமை நண்பர் தூத்துக்குடி செல்வமாக இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் நீதிமன்றத்தில் நீதிபதியை குற்றம் சொல்வதிலேயே குறியாக இருக்கிறார்களே தவிர ஒரு மனிதநேயத்தோடு விஜய் நடக்கவில்லையே, இது தவறு என்று யாரும் சுட்டிக்காட்டினார்களா என்றால் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் சூரிய பிரகாஷ் அவர்களுடைய பேச்சை கேட்கிற பொழுது அவர் ஒரு வழக்கறிஞராக பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் வழக்கறிஞராக பேசவில்லை. இல்ல, ஒரு வழக்கறிஞராக அவர் சொல்றாரு, நீதிபதிகள் தன்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுக்காக தெரிவிக்கணும் இந்த வழக்குல அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ ஜாமீன் கொடுக்கறாங்க கொடுக்கல, சிபி விசாரணைக்கு அனுமதி கொடுக்கறாங்க கொடுக்கல, சிறப்பு குழு அமைக்கல, இதெல்லாம் நீதிபதி வரம்புக்கு உட்பட்டது. ஆனா தனி மனித தாக்குதலாக விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது, அரசியலுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற ரீதியில ஏன் பேசணும் அப்படின்னு கேட்கிறாரு அவரு. சார், தன்னை நம்பி தன்னை பார்ப்பதற்காக தன் திருமுகம் பார்க்க முடியாதா என்று ஏங்கி தவித்து உன்னை பார்ப்பதற்காக வந்து மரணத்தை தழுவியிருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு கூட முடியாத ஒரு தலைவன் எப்படி தலைமை பண்போடு நடக்க முடியும் என்று ஒரு நீதிபதியாகவில்ல, ஒரு தனி மனிதனாக இருந்து கேள்வி கேட்கிற உண்மை எல்லோருக்கும் அதைதான் அவர் பதிவு செய்திருக்கிறார். நீதிபதி அவர்கள் விஜயை மட்டும் சொல்லல, இன்னொன்னையும் சொல்லி இருக்காரு. விஜயனுடைய பிரச்சார வாகனம் மோதப்பட்டு 2 பேருடைய நிலை என்னவென்பதை கேள்விக்குறியாகி இருக்கிறது. மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்களா என்று காவல்துறையை பார்த்தும் கேள்வி கேட்டிருக்கிறார் நீதிபதி அவர்கள். நீதிபதிகள் சரியான முறையில் தான் அவருடைய தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நீதிமன்றத்தை நீங்க குற்றம் சொல்லலாமா? நீதிபதியை குற்றம் அது பாருங்க, 2 பேரும் வழக்கறிஞர். சூரிய பிரகாசம் வழக்கறிஞர், நம்மளுடைய தூத்துக்குடி செல்வராமும் வழக்கறிஞர். 2 பேரும் நீதிபதியே தவறு, நீதிபதியுடைய தீர்ப்பே தவறு, அவர் சொல்லியது தவறு என்று குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொன்னால், மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கை சூதகமானால் எங்கே குளிப்பது என்று முத்துராமலிங்க தேவர் கேட்டதை போல கடைசி இருப்பிடமாக இருக்கிற நீதிமன்றம், அந்த நீதிபதியை இந்த நாட்டிலே விமர்சிக்கிற இடத்திலே 2 வழக்கறிஞர் வந்திருக்கிறார்கள்.